இப்போ உன் கூட கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது, என்னன்னு தெரியலை. நீ டாக்டர் கன்சல்ட் பண்ண இல்லையா? அதனால் இப்போ என்ன சொன்னாங்க? இல்லை டேப்லெட்ஸ் எதனா கொடுத்தாங்களா? இல்லை ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா? ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்களா? எதுக்கு விக்கி அப்படிலாம் சொல்கிற? எல்லாரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போக தானே போகிறோம். சீக்கிரம் போயிடுவேன் பாரு அக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னும் லைஃபே உனக்கு ஸ்டார்ட் ஆகலை, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வெறுத்தியாக பேசுகிறேன்? நான் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அப்போது சைட் தாட்ஸ் எல்லாம் வருது. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத, தயவு செய்து சொல்கிறேன். உன்னோட ஃப்யூச்சர் இப்போ இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போதைக்கு நீ வந்து எப்படி சொல்கிறதுனா, உன்னோட படிப்பு காலம் முடிஞ்சு, காலேஜ் லைஃப் முடிஞ்சு, இப்போ வந்து ஒர்க் லைஃப்க்கு தான் போயிருக்க. அப்படி தான் மாறி இருக்க கண்டி. இன்னும் ஃப்யூச்சரில் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போகவே இல்லை. இப்போ தான் நீ வெளி உலகத்தை பார்த்துட்ருக்குற. ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. அதையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே எதுக்கு உனக்கு வாழ்க்கையே வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு வெறுத்தி வருது. நீ எப்போவுமே ஒரு யோசனையிலேயே எப்போ பார்த்தாலுமே இருந்தால் மைண்டு டிப்ரெஷனில் நமக்கு அப்படி தான் தோணும். நம்ம ஏன் இருக்கோம், இருக்கவே பிடிக்கல, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் தோணும். அது உனக்கு இப்போ அந்த மாதிரியான வயசுன்றதுனால உனக்கு அப்படி தோணுது. அதை பற்றிலாம் யோசிக்காத. இன்னும் எவ்வளோ இருக்குது. எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? நம்ம வந்து சாகிறதுக்கு நம்ம பிறக்கல. கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு கடவுள். அப்போ நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் சொல்லு பார்க்கலாம்? ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்னும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? பிறந்ததுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் ஏதோ நம்மளை பெற்றாங்க, நம்மளை வளர்த்தாங்க, நம்மளும் வந்து வளர்ந்துட்டோம், வேலைக்கு போனோம், சம்பாரித்தோம், அப்போ செத்துற வேண்டியதானா? அது மாதிரிலாம் யோசிக்காத. எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சில டைமில் அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன பிரச்சனைனே தெரியாது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி தாட்லாம் வரும். நான் ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் நிறையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்ட, ரியலைஸ் பண்ணும்போது இப்போ என்னை நம்பி எனக்கு இப்படி பசங்களாம் இருக்காங்கன்னும் போது எனக்கு அந்த மாதிரி எவ்வளோ கோபங்கள் வந்தாலும் நான் அதை வந்து நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைங்க என்ன ஆகும், அதனால் வந்து நம்ம கஷ்டத்தை மட்டும் நம்ம பார்க்குறோமே, ஆனால் நம்மளால் யாரெல்லாம் எஃபெக்ட் ஆவாங்கன்னு நம்ம யோசிக்கும் போது அந்த தாட்டில் இருந்து நம்ம வந்து வெளில வந்துடுவோம். நான் எப்போவுமே அப்படி தான். எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற இதுவெல்லாம் நான் எப்போவுமே எனக்கு அந்த தாட்டு வருதான் செய்யும். இருந்தாலும் செத்து நம்ம சாதிச்சிருப்ப முடியுமா? அதனால் நம்ம வந்து நம்ம செத்து போயிட்டா நம்மளோட முடிஞ்சு போகிறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதனால் உன்னோட லைஃப் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. நீ அம்மா மிஸ் பண்ணிட்டு தான். இருந்தாலும் அம்மா அந்த நமக்கு என்னைக்கு விதிக்கப்பட்டிருக்கோ கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக போக தான் போகிறோம். அது மாதிரி அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ, அதனால் அப்படி ஆயிட்டாங்க. நீ அவங்களே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னோட ஃப்யூச்சரையும் நீ வந்து ஸ்பாயில் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். அம்மா இருக்கும்போது நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். மை மாம் இஸ் மை ஃபுல் ஸ்ட்ரென்த்து. கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தான், எல்லா பிள்ளைங்களுக்குமே அப்படி தானே. கலர்ஃபுல் குடும்பம், ஹாய் வாங்க, சாப்பிட்டு வந்தாச்சு.